ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்னோட 83வது சாப்டர்லேருந்து 86வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர பேசாம ஸ்ட்ரெயிட்டாக கதை உள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே காட்டுக்கு நடுவில் யாரோ வெறித்தனமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. யாருன்னா ஹீரோ தான். வரும்போதே அவன் கையில இருக்க அந்த மாஸ்கை பார்த்துட்டு நான் எப்படியோ சின்ன சேஃபா ரெக்கவர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த டீமன் உண்மையிலேயே அவேக்கன் ஆவான்னு. ரின்னு சைடுல ஓடி வரும்போதே அவளும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த டீமன் இது கேப்டன் லூனா அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துல எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சரி இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம் தான் நாக்ஸ், நான் ஒரு ஆர்ச்சர், அதனால உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்திடுவேன். சோ அப்படின்னும் போதே ஹீரோவும் முட்டாள்தனமா எதுவும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காத, நான் ஒன்னும் இந்த இடத்துல இருந்து ஓடி போறதுக்கு பிளான் பண்ணல, அதுவும் இல்லாம எங்களோட ஃபேமிலி நாங்க எப்பவுமே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து ஓடுனது இல்ல, ஆனா இந்த பிரச்சனை இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா என்ன சொல்ல வர, கேப்டன் லூனா இதே இடத்துல சாவணும்னு விட்டுலாமா? அதை கேட்ட உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரின்னோட அந்த ட்ரேட்ஸ், ஸ்ட்ராங் டிசைர், அதுவும் இல்லாம சாலிட் ட்ரஸ்ட், எனக்கு நல்லாவே தெரியும் லூனா இவளை காப்பாத்துறதுனால ரின்னுக்கு லூனா மேல அதிகமான பாசமோ ரெஸ்பெக்டும் இருக்கு. அதனால இவளோட அந்த ட்ரேட்ஸ் அதை நான் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும். நீ ரிசர்ச் லேப்ல கஷ்டப்பட்டு இருக்கும் போது லூனா தான் வந்து உன்னை காப்பாத்தினாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தவங்களை நீ இதே இடத்துல சாவணும்னு விட்டு போறியா? இவளும் அதை கேட்டு காண்டாயே. சோ இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த டீமன் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும்ல. கான்டினென்ட்ல 3 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு சொல்லப்பட்ட அவங்களாலே அந்த டீமனை அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் உன்னோட ஆரோ எனக்கு வேணும். ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த டீமனும் அதோட மானாவை ரிலீஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த மானா இப்பதான் ஹீரோ கிட்ட வருது. இன்னும் இதை பார்த்துட்டு இதுன்னும் போது ஹீரோவும் பார்த்தா அந்த டீமன் அது வெளியே வந்துருச்சு போல. நம்ம மட்டும் ஒண்ணு சேர்ந்து சண்டை போடலனா நம்மளால கண்டிப்பா அந்த டீமனை போட்டு தள்ள முடியாது. என்னோட ஆரோ பத்தி கேப்டன் லூனா தான் உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்ப அது முக்கியமான விஷயம் நீ நினைக்கிறியா என்ன? நீ என்னோட ஆரோவை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க, அதனால உனக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு. நான் மட்டும் அதை ஒரு தடவை ஃபயர் பண்ணனா கண்டிப்பா நான் ஒரு பர்செக் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். நான் மட்டும் அந்த பர்செக் ஸ்டேட்டுக்கு போனா நீ கண்டிப்பா என் கையாலே செத்துருவ. இது கேட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே இந்த மொத்த இன்னர் லூனட்டிக்லயுமே ரின்னு மட்டும் தான் அந்த மரைன் ரேஸோட ஃபுல் எபிலிட்டியை இன்னரிட் பண்ண ஒரே ஆளு. ரின், நீ என்ன சிரிப்பு காட்டிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு ஆள் கையில எல்லாம் நான் அவ்வளவு ஈஸியா சாக மாட்டேன். சோ அதனால ரெடியாவு. எனக்கு நல்லாவே தெரியும் என்னால ஆரோவெல்லாம் தடுக்கவே முடியாது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை தான் பண்ணி ஆகணும். நாங்க மட்டும் இதை பண்ணலனா இந்த கேம் இதே இடத்துல முடிஞ்சிடும். ஹீரோ சொன்னது கேட்டு ரின்னும் இதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு என்ன இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? அதை கேட்டு ரின்னு காண்டாயிடுறா. டேய் புது பையா, இந்த விஷயத்த நினைச்சு பின்னாடி ரிக்ரெட் பண்ணாத. நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்? கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போறல. எனக்கு இப்பதான் புரியுது கேப்டன் லூனா ஏன் உன்னை ரூக்கின்றாங்கன்னு. அந்த மாதிரி ஃபன்னியான டைட்டில்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அட்டாக்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த டைம்ல தான் அந்த டீமனும் அந்த ஃபயர் அட்டாக்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஹீரோவும் ஸ்வாட்ல மொத்தமானவங்க கேதர் பண்ணிட்டு இருக்கான். ரின்னோ 1 2 3 அப்படின்னு உடனே இவங்க ரெண்டு பேருமே அவங்க அட்டாக்க லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோட அட்டாக் வந்து அந்த ஃபயர் பவர்ல பட்டிருக்கும். பின்னாடியே ரின்னோட அட்டாக்கும் வந்து ஃபயர் பவர்ல பட்டிருக்கும். இப்படி பட்டதுனால அந்த அட்டாக்கும் வேற ஒரு டைரக்ஷன்ல போய் அடிச்சிட்டு இருக்கும். ஹீரோவும் இதை பண்ணிட்டு மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்கான். ரின்னு சொன்ன மாதிரியே அவ பர்சகர் ஸ்டேட்டுக்கு போயிடுறா. ஹீரோவும் போச்சுரா அப்படின்னு நிக்கும் போதே ரின்னோ அவ ஆரோ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறா. ப்ரிப்பேர் பண்ணி ஹீரோ நோக்கி லான்ச் பண்ண உடனே பையன் சைட்ல எகிரி தப்பிச்சிடறான். என்ன பார்த்தா மிஸ் பண்ணிட்ட போல. ஹீரோ இப்படி சொல்லும் போதே ரின்னோ இவ தலைக்கு பின்னாடி வந்துடுறா. இன்னொரு ஆரோவை ரிலீஸ் பண்ணலான்ட்டு. ஹீரோவும் என்ன ரின், உன்னோட ஜூனியரை உன் கையாலே நீ போட்டு தள்ள போறியா அப்படின்னு போதே மறுபடியும் அவன் ரிலீஸ் பண்ணா ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோவும் இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு சைட்ல பார்த்தா இவ விட்ட ஆரோ அது பெருசா ஒரு ஓட்டையே உருவாக்கிட்டு இருக்கு அந்த காட்டுல. ஹீரோவும் ஈயானா எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க போற, மரியாதையா வெளியே வா, நீ மட்டும் வெளியே வரலனா நம்ம ரெண்டு பேரும் இதே இடத்துல செத்துருவோம். இதை கேட்டு அந்த பொண்ணும் என்னால சுத்தமா நம்பவே முடியல, நீ எப்படி என்ன அவ்வளவு ஈஸியா நோட்டீஸ் பண்ண? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் வேணும். நான் இப்ப யோசிக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா கண்டிப்பா இவ பெரா இல்லனா லியானா அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பா. அப்படின்னா நீ உன்னோட சார்ம் எபிலிட்டிய அவ மேல யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணு. கண்டிப்பா இவளால இப்போதைக்கு ரின்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி ஓகே, எனக்கும் இதே இடத்துல சாவணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்ல. ஆனா நான் இதை யூஸ் பண்ணனா என்னோட மொத்த மானவும் காலி ஆயிடும். என்னோட மானவை ரெக்கவர் பண்ண நீ தான் எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும். இது மானவை ரெக்கவர் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுமா? அதுவும் அந்த சக்குபிஸ் மானாவியா? ஆனஸ்டா சொல்ல போனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. சரி ஓகே, நான் அதை பண்றேன், நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் போய் அந்த டீமனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ரின்னோ இப்ப இந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவளும் சைட்ல சாஞ்சு தப்பிச்சிடறா. அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இவளும் அவளோட சாம் ஸ்கில்ல யூஸ் பண்றா. அங்க இருந்து கிளம்பினவன் ஹீரோ அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுறான். கரெக்டா பார்த்தா நோவாவும் கல்லுல அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் நோவா, நான் இவளோட பேக் ஸ்டோரியில படிச்சேன், இவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இவ கண்ணு முன்னாடியே இழந்திருக்கா. இவ பாக்குறதுக்கு வேணா ஒரு கிரேசியான ஆள் மாதிரி தெரியலாம், ஆனா இந்த இன்னர் லூனட்டிக்லயே மோஸ்ட் அபியூஸ் பண்ண ஒரு கேரக்டர்னா அது நோவா தான். ஹீரோவும் பக்கத்துல போயிட்டு டீன், நீங்க என்ன மறுபடியும் கிவ் அப் பண்ண போறீங்களா? இவளுக்கு இப்போதைக்கு தேவைலாம் சின்னதா ஒரு மோட்டிவேஷன் தான். நீங்க ஏற்கனவே உங்க ஃபேமிலி இழந்துட்டீங்க, இப்ப மறுபடியும் உங்க ஸ்டூடெண்ட்ஸையும் இழக்க போறீங்களா? நீங்க எப்படியே இருந்தா கடைசியா உங்களுக்குன்னு
இல்லன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த டீமனை நான் இதே இடத்திலே கொல்றேன். சோ அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருங்க, அதுவே போதும். நோவாவுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்குடா இங்க வந்தான்னா நடக்குது அப்படின்ட்டு. ஹீரோ இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ அது நீ தானே என்னோட அட்டாக்க வேற ஒரு டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டது, அதுவும் இல்லாம உங்ககிட்ட இருந்து வர அந்த சென்ட் அது ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. சொல்ல போனா உன்னோட டார்க் மானா, அதுவும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட், எனக்கு இந்த விஷயம் இப்பதான் புரியுது. பார்த்தா அதுவும் அது மானாவை ரிலீஸ் பண்ணுது. என்னன்னு பார்த்தா ஃபியர்னு ஏதோ ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணிருக்கு. இத பார்த்துட்டு ரின்னும் நோவாவும் அப்படியே பயங்கர ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துல. அந்த டீமனும் ஹீரோவை பார்த்து நீ கண்டிப்பா தியோவோட பையனாதான் இருப்ப. இது இப்படி சொல்லும் போது ஹீரோ என்னன்னா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான் அந்த ஸ்கில் முன்னாடியே. என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஸ்டீல் மென்டாலிட்டி அது வந்து இந்த ஃபியர் ஸ்கில்ல நலிஃபை பண்ணிடுது. ஹீரோவும் அவன் ஸ்வாட்ல மொத்தமான அவன் கேதர் பண்ணிட்டு இருக்கான். கேதர் பண்ணி அந்த டீமனை நோக்கி ஒரே ஸ்லாஷ். அந்த டீமன் என்னன்னா அசால்ட்டா அது வேற ஒரு பக்கம் தள்ளி விட்டுது. ஹீரோவும் அந்த டீமனை பார்த்து நீ இப்ப கேட்டதுக்கு நான் ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? ஆர்ச் டியூக் பெஹ்மோன் எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் சண்டை போட்ட டீமன்லயே நீ தான் ரொம்ப வீக்கஸ்டான ஒரு ஆளுன்னு. அதனாலதான் அவர் உன்னை போட்டு தள்ளாம இதே இடத்துல சீல் பண்ணிட்டு போயிட்டாராம். அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாரு, உங்ககிட்ட இருக்க அந்த ஆர்ச் டியூக்ன்ற டைட்டில் அதுக்கு நீ தகுதியே இல்லாத ஒரு ஆளுன்னு. பரவாயில்ல, ஒரு சில்லற பையனா இருந்தாலும் ஏன் முன்னாடியே நீ இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கியா? ஹீரோவும் அந்த டீமனை பார்த்துட்டு இந்த கேமோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ண மாதிரி தான் இவன் ரொம்ப எமோஷனல் டைப்பான ஒரு ஆளு, அதனால எப்படியாச்சும் இதை என்னோட அட்வான்டேஜுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனோட இன்சைட்டை யூஸ் பண்ணி அந்த டீமனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட ஸ்கில்ல பார்த்தா ஆர்ட் ஆஃப் ஃபயர்னு ஏதோ ஒரு பாசிவ் ஸ்கில் வச்சிருக்கு. இப்ப ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஸ்கில் என்னன்னா அது ஃப்ளேம், அதுக்கப்புறமா டிசாஸ்டர் ஃப்ளேம், அப்புறம் கண்டாமினேஷன். ஹீரோவும் நான் இது வரைக்கும் சண்டை போட்ட ஆளுங்க எல்லாம் இந்த டீமன் ஈஸியாவே சர்பாஸ் பண்றோம். நான் இப்ப பிளாக் பண்ண அந்த எல் ஃபயர் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அட்டாக். அதுவும் இல்லாம அந்த நெருப்பு அது யார் மேலாம் பட்டுச்சுன்னா அது அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை சக் பண்றோம். அடுத்தது இவனோட அந்த டிசாஸ்டர் ஃப்ளேம் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்னா இது ஒரு தடவை நம்ம மேல பட்டா போதும் நம்மளுக்கு கண்டினியூஸா டேமேஜ் போயிட்டே இருக்கும். சொல்ல போனா இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்கில். அதுவும் இல்லாம இவனோட அந்த கண்டாமினேஷன் இந்த ஸ்கில் மூலமா இவனால நெருப்புல இருந்து ஒரு ஸ்வாட உருவாக்க முடியும். என்னால சுத்தமா நம்பவே முடியல இந்த வார்ம் ஃபயர் கிட்ட ஏன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவும் டேய் புதுப்பையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது? ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்துட்டு ஆக்சுவலா நோவாவும் லூனாவும் சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா இந்த டீமனை ஈஸியாவே அவங்களால போட்டு தள்ள முடியும். ஆனா அதை அவங்க பண்ணணும்னா அவங்களுக்கு அவங்களோட ஆர்டிஃபெக்ட் வேணும். இப்போதைக்கு என்கிட்ட என்ன பவர் இருக்கோ அதை வச்சுதான் நான் இந்த டீமனை டிஃபீட் பண்ணி ஆகணும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது லூனாவும் இந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதனால நான் சொல்றபடியே செய். அதுவும் இல்லாம ரின் அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா? ஆமா, அவ இன்னும் பத்திரமா உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த டீமனோ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஸ்லாஷ் ரிலீஸ் பண்ணுது. கரெக்டா அந்த அட்டாக்கும் ஹீரோ நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதை எப்படியோ தடுத்துறான். பையனால சுத்தமா முடியவே இல்ல. இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்கில் கண்டாமினேஷன் அப்படின்ட்டு முக்கி அதை எப்படியோ தடுத்துறான் பையன். இவன் இப்படி திணறி போய் நிக்கும் போதே லூனாவோ என்னோட பிளானுக்கு ரின்னு வேணும், எனக்கு கண்டிப்பா தெரியும் ரின்னு அவளோட டிராமால இருந்து ஓவர் கம் பண்ணி வருவான்னு. அதுவும் இல்லாம அவ மட்டும் அவளோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாலே போதும், அது நம்மளுக்கு ஒரு பெரிய பவரா இருக்கும். இவ்வளவு இப்படி சொல்லிட்டு அந்த டீமனை தான் அட்டாக் பண்ண வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கா. அந்த டீமனும் இவ்வளவு ஒரு ஆளு அப்படின்ட்டு கண்டுக்கவே இல்ல, அது அசால்ட்டா தான் நிக்குது. லூனாவும் பயங்கர ஃபோர்ஸ்ல அந்த டீமனோட தலையிலே ஒரே போடு போடலான்ட்டு போறா. இந்த டீமனும் அவளோட சோட நடுவுல விட்டு அந்த அட்டாக்க தடுத்துது. லூனாவும் அந்த டீமனை பார்த்து பெஹ்மோன் நானும் இதே இடத்துல தான் இருக்கேன், மறந்துடாத, உன்னோட எனிமி அவன் இல்ல அது நான். இவ்வளவு இப்படி சொல்லிட்டு அந்த டீமனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அது அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கு. ஹீரோவும் நோவை பார்த்து டீன் உங்களால 2 தடவைக்கு மேல இந்த வைட் ஏரியா மேஜிக் யூஸ் பண்ண முடியும் தானே? அப்படின்னா சரி, இந்த ஏரியாவை சுத்தி ஒரு பெரிய பேரியரை போடுங்க, யாரும் இது உள்ள வரவும் கூடாது வெளியே போகவும் கூடாது. நீ சொல்றத பார்த்தா உன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிற போல உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நினைச்சுங்க. டேய் ஒரு தடவையாச்சும் உனக்கு உண்மையா நீ, ஆனா நீ இப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ தான் தெரியல ரொம்பவே கியூட்டான ஒரு பையனா இருக்க. இவளும் அப்படி சொல்லிட்டு இவன் நின்ன இடத்துக்கு மேல அந்த மேஜிக் யூஸ் பண்றான். மேல இருந்து அப்படியே பெரிய லைட் பீமா வந்து தரையில அடிக்குது. இது இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த டீமனும் லூனா கிட்ட இந்த மாதிரி சின்ன அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணி என் மேல ஸ்கிராச் கூட உங்களால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அது இருந்த இடத்துல இருந்து ஒரே ஜம்ப் ஸ்கைல இருக்கும் போதே என்னோட ஆப்பனன்ட்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் அதை அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அவன் கத்திய வச்சு அப்படியே தடுத்துறான். ஹீரோ அப்படி தடுத்த வேகத்தை அந்த மொத்த இடமும் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோவும் அந்த டீமன் கையில டேய் லவுடு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா? நான் ஏதோ நீ ஒரு பெரிய பருப்புன்னு நினைச்சேன். நீ என்னோட சின்ன அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ இப்ப இருக்கிறத விடவே உன் வயசுல உங்க அப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா அவ அவ்வளவு
ஸ்ட்ராங்கா இருந்துமே அவனால என்ன சீல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சதே தவிர என்ன கொல்ல முடியல. சோ அதனால நீ உன்னை பெரிய பருப்புன்னு நினைச்சுக்காத, உன்னை இதே இடத்துல தரையோட தரியா நான் சட்னி ஆகிறேன்டா அப்படின்ட்டு அதுவும் பயங்கர ஃபோர்ஸா ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோவால சுத்தமா முடியல, அந்த இடத்துல முட்டி போட்டுறான் பையன். ஹீரோவோ அவனோட ஸ்டீல் மென்டாலிட்டி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி, நீ சொன்னது கரெக்ட் தான், நம்மளால ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமலே அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்ட்டு ஹீரோவோ அவனோட ஸ்வாட்ல அவனோட மொத்த மானாவையும் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி ஒரு ஸ்லாஷ் விட்ட உடனே இதோட ஸ்வாட் பின்னாடி ரிப்பல் ஆயிடுது. பையன் அப்படி பண்ணதுக்கு வாயில இருந்து இவருக்கு ஆளு ரத்தம்லாம் வருது. இந்த டைம்ல கரெக்டா நோவாவும் ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த பேரியரை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல நோவா, எப்படியும் இந்த பேரியரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்ப பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப என்னோட பிளான்ல கடைசியா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த சாலாவை இதே இடத்துல சம்பவம் பண்றது மட்டும்தான். ஆனா நான் அதை பண்றதுக்கு எனக்கு நீ வேணும், சீக்கிரம் எழுந்துரு, நான் என்னோட லிமிட்ல இருக்கேன். ஹீரோ யார சொல்றான்னு பார்த்தா ரின்னை தான் சொல்லிட்டு இருக்கான். ரின்னோ அவ இன்னும் அவளோட பெர்சர்கர் ஸ்டேட்லயே தான் இருக்கா. நீ என்னதான் இந்த கேமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டரா இருந்தாலும் நீ இந்த மாதிரி சாதாரணமா செத்து டிசப்பியர் ஆகக்கூடாது. சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாவவே கூடாது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட உடம்புல இருந்து மொத்தமானவங்க காலி ஆயிடுச்சு, அதனால உங்களோட லைஃப் ஃபோர்ஸை இப்போதைக்கு நாங்க உறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு வருது. ஹீரோவும் இந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லா உரிமையுமே உனக்கு இருக்கு, சொல்ல போனா உன் லைஃபை நீ தான் கண்ட்ரோல் பண்ணும், நீ எப்ப சாவணும் எப்ப உயிரோட இருக்கணும்னு அதை நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அவன் ஸ்வாட்ல அந்த மொத்தமானவங்க கேதர் பண்ணிட்டு இருந்தால அந்த ஸ்வாடை வச்சு ஒரே ஸ்லாஷ். நான் பார்த்தா அந்த டீமன் கிட்ட தான் சண்டை போட போயிட்டு இருக்கான். அது தலைக்கு முன்னாடி ஹீரோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதுல அந்த இடமே சும்மா அதிருது. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே தயவு செஞ்சு எழுந்துரு ரின், நீ எனக்கு வேணும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஏனா பொண்ணு எப்படியோ அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி ரின்ன அதே இடத்துல கண்ட்ரோல் பண்ணிடுறா. நான் பார்த்தா ரின் அவளோட அந்த பெர்சர்கர் ஸ்டேட்லயே கத்திரி கத்திரி அழுதுட்டு இருக்கா. ரின்னோட பாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு தான் காட்டுறானுங்க. ரின்ன ஏதோ ரிசர்ச் லேப்ல டியூப் உள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. அவளும் பொறுமையா கண்ணை திறந்து பார்க்கும் போதே நான் முத பார்த்தது கிளியரான ஸ்கையோ ஃப்ரெஷ்ஷான ஏரியோ இல்ல, நான் பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி கெட்டு போன நாத்தமோ அதுவும் இல்லாம மெடிசினல் ஸ்மெல்லும் தான். நான் பார்த்தா இவள மாதிரியே நிறைய சின்ன சின்ன பசங்களை டியூப் உள்ள போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதுவும் இல்லாம இவனுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இந்த டூல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்கும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இவனுங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்ட்டு எனக்கு புரியறதுக்குள்ளேயே என்னோட மைண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி ஏகப்பட்ட நாலேஜையும் லாங்குவேஜையும் இவனுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டானுங்க. பார்த்தா இவ வந்து மொத இங்கதான் பிறந்திருக்கா. இவ பிறந்த இடமே இதுதான். இந்த லேப் எந்த மாதிரியான ஒரு இடம்னா இந்த இடத்துல இவ ஒருத்தியான ஒரு ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி மட்டும் இவளால ப்ரூவ் பண்ண முடியலன்னா இந்த இடத்துல இவளால கண்டிப்பா உயிரோட இருக்கவே முடியாது. எவனோ ஒருத்த வந்து H210 நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்றான். இது வந்து இவனுக்கு வந்து பாஸ்ட்ல ரின்னுக்கு வச்சிருந்த பேரு, நம்ம ரின்னுனே கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு கேக்குது. ரின்னுக்கே இந்த விஷயம்லாம் எப்படின்னு ஒன்னும் புரியல. இவனுக்கு வந்து நிறைய குழந்தைங்களை எட்டுன்னு வந்து இதே மாதிரி டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா ரின்னுக்கு மட்டும் தான் அந்த பவர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரின்னுக்கே தெரிஞ்சிருக்கு நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி எத்தனை வந்து பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. ஒரு மொட்டை தலையும் ரின் நீ ஒரு பிளாக்க மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. ரின் இந்த இடத்துல எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்பா. ஏன்னா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு அவ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தா அந்த ஓஷன் ட்ரைபோட பிளட் இவ உடம்புல ஓடிட்டு இருக்குல்ல, அதை இவளால பெஸ்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவனுங்களுக்கு அவ காட்டணும். இவளுக்கு வேற வழியே இல்ல, இவ அதை பண்ணிதான் ஆகணும். அப்படி மட்டும் இவ அந்த இடத்துல இதை பண்ணாம போனானா இப்ப அந்த பொட்டி உள்ள போட்டு வச்சிருந்தானுங்களா குழகுன்னு அதே மாதிரி இவளையும் மாத்திருவானுங்க. இவ வாழ்க்கை இதே மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் இவ லைஃப்ல புதுசா ஒரு ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் வரா. அவளும் வந்து ஹாய், இதுக்கப்புறம் நானும் உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன், என்னோட பேரு ஜெயா, நான் இந்த லேபோட ரிசர்ச்சர். ரின்னுக்கு இந்த விஷயம் பிடிக்கலனாலுமே இவளால இந்த விஷயத்த வேணான்னு சொல்ல முடியாது. இவ கூட தான் இவ வாழ்ந்தாகணும். ரின்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் எப்படின்னா அது ஒரு கசாப்பு குடோன் மாதிரி தான். எப்ப வேணா எவன் வேணா கூட்டின்னு போய் வெட்டுவான். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஜெயாவும் உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த ரிசர்ச் லேப் இது அந்த அளவுக்கு ஃபன்னா இல்ல தானே, எனக்கு நல்லாவே தெரியுது நீ இந்த இடத்துல நிறைய கஷ்டப்பட்டிருப்பேன்னு. இவ இப்படி சொல்லிட்டு டக்குன்னு ரின்ன போய் சுத்தி பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்கா. ஆமா உனக்கு எந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கும் சொல்லு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் ரின்னுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இருக்கும் போதே இந்த H210 இந்த பேரு கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல, சரி இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு புது பேர் வைக்கிறேன். உன் முடிய பார்த்தா அது ஓஷன் மாதிரி இருக்கு, அதனால இனிமே உன்னோட பேரு மரைன். இவதான் ரின்னுக்கு அந்த பேரையே வச்சிருக்கா. ரின்னுக்கு என்னதான் அந்த பேர் வச்சாலும் அவ அந்த அளவுக்கு சந்தோஷப்படல. ஏன்னா இது வரைக்கும் அவ பார்த்த மனுஷங்க எல்லாருமே அவள ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி தான் பாத்துருக்காங்க. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ மண்டைய பார்த்தா இவ டிசைன் எல்லாம் பண்ணி கொண்டெல்லாம் போட்டு விட்டுக்கிறா. அதை பார்த்து ரின்னு ஷாக் ஆயிரா, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. எல்லாருமே என்ன டெஸ்ட் சப்ஜெக்டா பார்த்தாலுமே ஜெயா என்ன அந்த மாதிரி பார்க்கல. சொல்ல போனா அவங்க என்ன ஒரு ஹியூமன் மாதிரி பார்த்தாங்க. என்ன ஒரு டூல் மாதிரி ட்ரீட் பண்ணாம என்ன உண்மையிலே ஒரு மனுஷி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ரின்னும் ஜெயா கிட்ட கேக்குறா, நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு நல்லா நடந்துக்கிறீங்க? எல்லாருமே என்ன மான்ஸ்டர் மாதிரி தான் பாக்குறாங்க. ஏன்னா என்கிட்ட அந்த ஓஷன் ட்ரைபோட பிளட் இருக்கிறதுனால. சொல்ல போனா அவங்க எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் பேட்டில் ஃபீல்ட்ல யூஸ் பண்ற ஒரு வெப்பனு வேலை முடிஞ்சிச்சுன்னா சாவணும்னு நான் அவனுக்கு அசால்ட்டா தூக்கி போட்டு போயிடுவான்
பண்ணிடுவானுங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னானுங்க. இதை கேட்டு ஜெயாவும் சிரிச்சுட்டு, நீ உன்னோட சீக்கிரட்டை என்கிட்ட சொல்லியிருக்க, அதனால நானும் உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். ஆக்சுவலா நான் ஏன் இங்க ஒர்க் பண்றேன்னா, அவனுங்க என்னோட ஃபேமிலியை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கானுங்க. அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலியை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. அதுவும் இல்லாம ரின், உன்னை மட்டும் இந்த இடத்துல இருந்து நான் விட்டு போயிட்டேன்னா நான் பயங்கரமா உன்னை மிஸ் பண்ணுவேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க ஜெயா, நீங்க ஏன் கூடயே இருங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு இவளும் அவளை கட்டி பிடிச்சுன்னு கதறா. ரெண்டு பேருமே அழகா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா புரிஞ்சுது ஒரு ஃபேமிலினா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு. நீங்க என்னையும் உன்னோட ஃபேமிலியில ஒரு ஆளுன்னு நினைக்கிறதுனால தான் என்கிட்ட இவ்வளவு நல்லா நடந்துக்கிறீங்களா? ஆமா, அதுவும் இல்லாம உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அப்படியா, என்னது அது? ஏன்னா நீ இன்னுமே ஒரு சின்ன குழந்தை தான். குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் அடல்ட்டோட வேலை. அப்படின்னா நீ உன்னோட சின்ன பசங்க யாருன்னா பார்த்தனா அவங்கள நீ ப்ரொடெக்ட் பண்ணும், புரியுதா? கண்டிப்பா, நான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ரின்னுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு புரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு ஜெயா கூட சேர்ந்து இவ்வளவு கத்துக்க ஆரம்பிக்கிறா. பவரை கத்துக்கிறது, அதுக்கப்புறமா ஜெயா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, விளையாடுறது, புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி உங்க லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே முடியறதுக்கு ஒரு நாள் வந்தது. என்னோட சந்தோஷம் அது எல்லாமே தூள் தூளா ஒரு நாள் உடைஞ்சது. பார்த்தா உட்டி போட்டு நிறைய பேர் இவங்களை சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் நீ எவ்வளவு நாள் தான் இதை எடுத்துக்க போற? உங்ககிட்ட நாங்க ஏற்கனவே சொன்னோம் தானே, இந்த இம்பீரியல் ஃபேமிலியோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்களுக்கு அந்த ஓஷன் ட்ரைபோட பவர் வேணும். அவளை ஒன்னும் ஓஷன் ட்ரைப்னு சொல்லாதீங்க, அவளுக்கு ரின்னு ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்ற? அவ ஹியூமனே கிடையாது. வார் டைம்ல யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு சாதாரண வெப்பன் தான் அவ. ஏ வெப்பன், இந்த சைடு வா அப்படின்ட்டு இவ கையை பிடிச்சி இழுத்தா ஜெயாவோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னும் போது அவளுக்கு பொல்லீர்னு ஒரே அற பொத்திட்டு இரு அப்படின்ட்டு இவளை இந்த இடத்துல போட்டு தள்ளுங்க. இவ இம்பீரியல் ஃபேமிலியோட லாவை மீறிட்டா, அதனால இவளுக்கு எந்த ஒரு ட்ரையலுமே கிடையாது. இதே இடத்துல கொன்றுங்க. அதுவும் இல்லாம அவளை என் கண்ணு முன்னாடி இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. அவளும் என்ன விடுங்கடா விடுங்கடான்னு கத்திட்டு இருக்கா. ரின்னோ இவன் கையை தட்டி விட்டு இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. அதை பார்த்துட்டு இவனும் காண்டாயிடுறானுங்க. ஒரு சாதாரண வெப்பன், நீ உனக்குலாம் எமோஷன் வருதா? அப்படின்னா சரி இத பாரு அப்படின்னு சொல்லி இவ கண்ணு முன்னாடியே ஜெயாவோட ஒரு கையை வெட்டிடுறானுங்க. நீ வெறும் சாதாரண ஒரு வெப்பன், அவ்வளவுதான். வெப்பன்னா அதோட வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நீ மறுபடியும் இப்படி பண்ணன்னு வைய, அவளோட இன்னொரு கையும் காத்துல பறக்கும். அதை பார்த்துட்டு ரின்னோ எப்படி எப்படி நீங்க இதை பண்ணீங்க? அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் தானே. ஒரு ஹியூமனை ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இவ இப்படி சொல்றது கேட்டு அவன் சமகாண்டாயிடுறான். ஒரு சாதாரண வெப்பன், நீலாம் என்கிட்ட குஷன் பண்றியா? மூடிட்டு நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. ரின்னோ சமகாண்ட்லயே முடியாது. வெப்பன் சொல்றீங்களே, அந்த வெப்பன் நான் இல்ல, உண்மையாலே வெப்பனே அது நீங்க தான்டா அப்படின்னு சொல்லி இவ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பர்சகர் ஸ்டேட்டுக்கு போறா. ஜெயாவும் ரின் இந்த மாதிரி பண்ணாத நிறுத்து அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இவளுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. இவதான் அந்த பர்சகர் ஸ்டேட்ல இருக்கிறாள். இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. இவளும் அவளோட ஆரவை ரெடி பண்ணி அவனுக்கு நின்னுட்டு இருந்த இடத்துல ஒரே அட்டாக். அந்த மொத்த இடமே தரமட்டமா இருக்குது. ரின்னு இப்பதான் அவன் கான்சியஸ்க்கு வந்து எழுந்து இந்த இடம் இப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் வந்து H210 இவ்வளவு யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா லூனா தான் வரா. அவ்வளோ இந்த ரிப்போர்ட்ல இருக்கப்படி அதுதான் உன்னோட பேரு கரெக்டா? நான் லூனாட்டிக்ஸோட லீடர். யார் இந்த பொண்ணு? அதுவும் இல்லாம இந்த ரிசர்ச் லேப் அது எங்க? அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஜெயாக்கு என்னாச்சு? நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்களுக்கு பிரவுன் கலர் முடி இருக்கும். அவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களா நீங்க? ஜெயா ஏற்கனவே செத்துட்டா. இல்ல அப்படி இருக்க கூடாது. அவங்க செத்துட்டாங்களா? ஆமா. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்கள கொன்னதுதான். அவங்கள கொன்னது யாருன்னா அது நீதான். இதை கேட்டு அவ அப்படியே மரண ஷாக்ல நின்னுறா. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க லூனாட்டிக்கோட கரண்ட் மிஷன் என்னன்னா இந்த இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட இருக்க மொத்த ரிசர்ச் லேபையும் அழிக்கிறது தான். ஏன்னா அவனுங்க சின்ன சின்ன பசங்களை கடத்திட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இங்க நடந்துட்டு இருந்த மொத்த சிச்சுவேஷனுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிளாஷ்பேக் உள்ளே ஒரு பிளாஷ்பேக். லூனா அப்பதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அவ வரும்போதே யாரோ ஒருத்தர் இங்கன்றாங்க. யாருன்னு பார்த்தா ஜெயா தான். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பார்த்தா இந்த மொத்த கலவரத்திலுமே ரின்னு ஜெயா கூட தான் இருந்திருக்கா. அவளும் இவளை தயவு செஞ்சு கூட்டு போங்க, உங்க கூட இவளை கூட்டு போங்க. இவ கிட்ட இருந்து வர அந்த ஓவர்வெல்மிங் பவர் அது ஓஷன் ட்ரை போடுது தானே. அது ஒன்னும் இவளோட தப்பு இல்ல. இவ வெறும் ஒரு சாதாரண குழந்தை தான். இவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் இவ மேல பண்ணிருக்காங்க. இவளை உங்க கூட கூட்டு போங்க, இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சாதாரண ஒரு வாழ்க்கைனா அது எப்படி இருக்கும்னு இவளுக்கு காட்டுங்க. இவ எந்த ஒரு விஷயமும் தப்பா பண்ணல. இவ யாரையுமே கொல்லல. அதை மட்டும் இவ கிட்ட தெளிவா சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் லூனா ரின்னு கிட்ட இந்த மொத்த விஷயத்தையும் சொல்றா. அதனால அவளை கொன்னது நீதான். அவளை மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருந்த மொத்த பேரையும் கொன்னது நீதான். நான் ஜெயாவை கொன்னுட்டேனா? நான் யூஸ் பண்ண அந்த அட்டாக் அதுலயே அவங்க செத்தாங்க. இல்ல இது இப்படி இருக்க கூடாது. நான் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணதுக்கு காரணமே அவனுங்க கிட்ட இருந்து ஜெயாவை காப்பாத்தணும்ன்றதுனால மட்டும்தான். ஆனா கடைசியா என்னால அவங்களை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இங்க இருந்த மொத்த பேரும் ஆசைப்பட்ட மாதிரி தான் நானும் கடைசியா இப்ப ஒரு வெப்பனா மாறி நிக்கிறேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூனாவோ வா வந்து லூனாட்டிக்ல ஜாயின் பண்ணிக்கோ. நீ இந்த இம்பீரியல் ஃபேமிலி மூலியமா அதிகமான கஷ்டத்தை சஃபர் பண்ணிருப்ப.
அவங்க மேல உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணலையா? உனக்கு அவனுக்கு மேல கோவம் வரலையா? இவ இப்படி கேட்கும் போது ரின்னோ அவளை பார்த்துட்டு, இவ ஒரு டீமன். ஜெயா என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இவள மாதிரி டீமன்ஸ் எல்லாம் யார்கிட்ட வீக்கான ஆர்ட் இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி டெம்டிங்கான ஆஃபர் எல்லாம் தருவாங்கன்ட்டு ஜெயா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கும் திரும்ப போறதுக்கு வேற எந்த ஒரு இடமும் இல்ல. சரி, நானும் உங்க கூடயே வரேன். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரிவெஞ்ச்ன்ற பாதையில போறது அது கடைசியா என்ன ஒரு புதக்குழிக்கு தான் இட்டுன்னு போகும்னு. சரி ஓகே, நானும் லூனாட்டிக்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜெயாவை காப்பாத்த முடியலன்ற வருத்தம், அவங்களை என் கையாலே கொன்னுட்டேன்ற குற்ற உணர்ச்சி, இந்த ஃபீலிங் இதுதான் என்ன இந்த பாதையில நோக்கி நடக்க வச்சது. லூனா ஒரு என்ன பார்த்தேன், இதுக்கப்புறம் நீ என்ன ஒரு கேப்டன் தான் கூப்பிடணும். உன்னோட ஸ்கில்லும் உன்னோட டேலண்டும் மட்டும் தான் லூனாட்டிக்ல ஒரு முக்கியமான விஷயமே. இந்த பவரும் இந்த டேலண்டும் அது என்னோடதே கிடையாது. நீ மட்டும் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேனா லூனாட்டிக்ல நீ சீக்கிரமாவே ஒரு டாப் பொசிஷன் அடையலாம். நான் இதுக்கப்புறம் லூனாவை நோக்கி தான் ஓட போறேன். இவ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளோ அதே மாதிரி நானும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறணும். என்ன காப்பாத்தின ஜெயாவை தான் நான் கொண்டேன். இதுக்கப்புறம் லூனாவை வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். இதுக்கப்புறம் என்னோட ஒரே கோலே லூனாவை பாதுகாக்கிறது மட்டும் தான். இதுதான் ரின்னோட பாஸ்ட். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த காட்டுக்கு நடுவுல தான் காட்டுறாங்க. ரின்னு இப்பதான் கண்ணை மொழிகிறா. இயானாவோ ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போதே ரின்னோ யார் இந்த பொண்ணு? இவ இயானா வான் செட்டர் தானே? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் அந்த வாட்டர் ஏரோவை ஷூட் பண்ணேன். அப்ப கண்டிப்பா நான் பர்சகர் ஸ்டேட்டுக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறமும் எப்படி இவ இந்த இடத்துல உயிரோட இருக்கா? எனக்கு புரியுது நீங்க நிறைய விஷயத்துல கன்ஃபியூஸ்டா இருப்பீங்கன்னு. என்னோட எபிலிட்டியை வச்சுதான் இந்த இடத்துல நான் இப்போதைக்கு உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். சோ அதனால நீங்க மறுபடியும் பர்சகர் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்கன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது. இவ ஃபேமிலியோட பவர் அது சார்மிங். இவளோட அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் இவ என்னோட பர்சகர் ஸ்டேட்டை ஸ்டாப் பண்ணிருக்கா. சரி ஓகே, நாக்ஸ் எங்க? அவரு ஃபைட்டுக்கு போயிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நான் அந்த இடத்துக்கு போகணும்னு வெறித்தனமா ஓடுறாங்க இருந்து. அந்த ஏனா பொண்ணும் போவாதீங்க, அது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு இடம். ரின்னு இப்படி ஓடிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் பார்த்தா கடைசியா நீ ஏந்துட்ட போல லூனா இந்த இடத்துல உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம நோவாவும் உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் கேப்டன் லூனா அவ்வளவு சீக்கிரமா சாவ மாட்டாங்கன்னு. அங்க போயிட்டு அந்த டீமன் கையில அடி வாங்கி நீ செத்துறாத, கவலையே படாத, நான் உயிரோட தான் இருப்பேன். இந்த இடத்துல நடந்துட்டு இருக்க மொத்த சிச்சுவேஷனும் இப்போ உனக்கு புரிய வந்திருக்கும். நீ இப்போதைக்கு இயானோவோட சார்ம் ஸ்பெல் கீழே தான் கான்சியஸ்னஸா இருக்க. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன ஷூட் பண்ணு. டேய் புது பையா என்ன சொல்ற? உனக்கு நல்லாவே தெரியும் இவன் எவ்வளவு ஃபாஸ்டான ஒரு ஆளுன்னு. நீ என்னதான் உன்னோட ஆரோவை பயங்கர ஷார்ப்பா ஷூட் பண்ணாலும் இவன் அதுல இருந்து ஈஸியாவே டாட்ச் பண்ணி தப்பிச்சிருவான். அதனால தான் இவனை நான் ஒரே இடத்துல புடிச்சு வைக்கிறேன். நீ என்ன நோக்கி அந்த ஆரோவை ஷூட் பண்ணு. ஆனா எதுக்குடா உன்னை இந்த இடத்துல நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? இங்க சாக்ரிஃபைஸ் ஆக போறது நான் இல்ல. ஏன்னா உனக்கு என்னடா மண்டை கலங்கி போயிடுச்சா? எவனா அப்படியாப்பட்ட ஒரு ஆரோவை அவன் மேலே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவானா? தயவு செஞ்சு என்ன நம்பு. இந்த இடத்துல சாவறதா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இவனும் கரெக்டா இப்பதான் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுறா. உன்னை நம்பணுமா? சரி எனக்கு வேற வழி இல்ல, நீ சொல்றதுதான் இப்போதைக்கு நான் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த சீக்கிரமா பண்ணு அப்படின்ட்டு ஹீரோவும் அதுகிட்ட பயங்கர முக்கிய திணறி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இவன் சொல்ற இந்த விஷயம்லாம் இதை கேட்கும் போது என்னோட ஆர்ட் அது லைட்டா ஃபீல் ஆகுது. டே லவுடு ரெட்டியாரு மவனா, நான் விடுற ஆரோல முதுகுலாம் கீச்சின்னு போதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு இவளும் அந்த ஆரோவை ஷூட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறா. இவ இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்றீங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.